விஜய் வந்து பாஜகவோட சேர்ந்து கேம் ஆடுறாரா, இல்லை காங்கிரஸ் வந்து தாவேகாவை நோக்கி போகிறதா, இல்லை வந்து பாஜகவுடைய நோக்கம் வந்து விஜய்க்கு வந்து திமுகவுக்கு போகிற பாஜக ஓட்டுக்களெல்லாம் எதிர்ப்பு ஓட்டுக்களெல்லாம் பிரித்து விஜய்க்கு கொடுக்கணுமா, திமுகவை பலவீனப்படுத்தணுமா, இல்லை விஜயை தூக்கி கூட்டணியில் இழுத்து போடணுமா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து தாவேகாவை நெருங்க என்ன ஆகும்னா, பாஜக வந்து விஜயை வந்து இன்னும் கெடுபிடி பண்ணுவாங்க, நிறைய கெடுபிடி பண்ணுவாங்க, நிறையா வந்து அவர் இன்னும் அவருக்கு இன்னும் பிரச்சனைகள் நிறையா கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பிரச்சனை தாண்டி விஜய் வருவாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கரூர் விஷயத்தில் திமுக செந்தில் பாலாஜி தான் அதெல்லாம் பண்ணார் சொல்லிடுவோம். அப்போ நீ சொல்கிற சதின்னு சொன்னால் நாங்கள் அதை ஒத்துக்கணும்னா நாங்கள் சொல்கிற விஷயத்தை நீ செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுவாங்க பாஜக. அப்படி நீ செய்யலை வச்சுக்கோ, கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது நீ தான், கூட்டத்தை மிஸ்மேனேஜ் பண்ணது நீ தான், தப்பா டைமிங் கொடுத்தது நீ தான், டைம்குள்ள உள்ள வராது நீ தான், எல்லாமே நீ தான், உள்ள வந்தது நீ தான், கூட்டத்தை சேர்த்தது நீ தான், அவங்களுக்கு தண்ணி கொடுக்காது நீ தான், எல்லாமே நீ தான். நீ அவங்க இறந்து போய் ஆஸ்பத்திரிக்கு போனபோது போய் பார்க்காத திரும்பி போனதும் நீ தான். ஸோ இது மாதிரி பல இருக்குது. டிசம்பரில் போக வேண்டிய கரூருக்கு செப்டம்பர்லேயே போனது நீ தான். அதெல்லாம் ஏன் போனேன், எதுக்காக போனேன்னு பல விஷயம் கேட்பாங்க. அப்போ நீ தான் அதுக்கு பொறுப்புன்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க வச்சுக்கோங்க, அப்போ விஜயோட பேர் டேமேஜ் ஆகும். அப்போ நீ சொல்கிற மாதிரி சரின்ற விஷயத்தை ஏற்றுட்டு செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுக்கணும்னு நினச்சேன்னா அப்போ நாங்கள் சொல்கிற ரூட்டுக்கு நீ வா. ஐபேக்கோட ஆஃபீஸில் உள்ளே போய் ரைடு பண்ணுறான் இடி. எந்த சூழலில் பண்ணுறான்? திரிணாமுல் காங்கிரஸோட வேட்பாளர் பட்டியலை அவங்க வச்சுருக்காங்க கையில். ஒரு ப்ராபுவலாக 3 பேரை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தர் அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்ணி ஒரு அறிக்கை தயார் பண்ணுவாங்கல்ல, அந்த அறிக்கையை கைப்பற்ற போகிறான். உடனே அது தெரிஞ்சு மம்தா உள்ளே போகிறா, அவள் எடுத்துகிட்டு வந்துடுறா வச்சுக்கோங்க. விஜயை பொறுத்த மட்டும் அவரை வந்து நீங்கள் கேரளா எலெக்ஷன்ஸுக்கு பயன்படுத்துறதுன்னு ஒரு காங்கிரஸுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அதை அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் ஏற்கனவே எங்கள் காங்கிரஸ் பலமாக தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. இவரை கூட்டின்னு போய் தான் வின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ப்ரோ இன்கம்பன்சிமான ஒரு லெவல் ஆஃப் ஸ்டேட் வந்து இருக்கான தமிழ்நாட்டில் அவங்க இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க திமுக நினைக்கிது நம்மளால பெனிஃபிட் ஆனவங்க நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு 3.25 கோடி பேர் இருக்காங்க, நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒர்க் பண்ணுறாங்க. 20 குடும்பத்துக்கு ஒரு திமுக ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 7 லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. கீழே 7 லட்சம் திமுகவினர் கீழே வேலை செய்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம வேலை பலனளிக்கும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து விஜய் வந்து பாஜகவோட சேர்ந்து கேம் ஆடுறாரா, இல்லை காங்கிரஸ் வந்து தாவேகாவை நோக்கி போகிறதா, இல்லை வந்து பாஜகவுடைய நோக்கம் வந்து விஜய்க்கு வந்து திமுகவுக்கு போகிற பாஜக ஓட்டுக்களெல்லாம் எதிர்ப்பு ஓட்டுக்களெல்லாம் பிரித்து விஜய்க்கு கொடுக்கணுமா, திமுகவை பலவீனப்படுத்தணுமா, இல்லை விஜயை தூக்கி கூட்டணியில் இழுத்து போடணுமா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து தாவேகாவை நெருங்க என்ன ஆகும்னா, பாஜக வந்து விஜயை வந்து இன்னும் கெடுபிடி பண்ணுவாங்க, நிறைய கெடுபிடி பண்ணுவாங்க, நிறையா வந்து அவருக்கு இன்னும் பிரச்சனைகள் நிறையா கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பிரச்சனை தாண்டி விஜய் வருவாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பிரச்சனைகள்லாம் தாண்டி வருவாருன்னா அவர் பணிஞ்சு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். நேற்றே வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாருன்னு கேள்விப்படுறோம் நம்ம. ஏன்னா அவருக்கு வந்து இதெல்லாம் பழக்கம் கிடையாது. நீங்கள் வந்து சினிமாவில் வேணால் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், என்கொயரி எல்லாம் பண்ணலாம், எல்லாம் நடத்திருக்கலாம். உண்மையான என்கொயரி பேஸ் பண்ணுறது என்டையர்லி டிஃபரெண்ட்டு. அங்கே வந்து நீங்கள் வந்து சினிமா மாதிரிலாம் அங்கே வசனத்தை ஒப்பிக்க முடியாது. உங்களை யாரும் ராஜ மரியாதைன்னு நடத்த மாட்டாங்க. ஆமாம், ஒரே கேள்வியை மாற்றி 4ஆவது தடவை 10ஆவது தடவை கேட்பாங்க. நீங்கள் மாற்றி பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக மன ரீதியான ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ அப்படி பார்த்தோன்னா விஜய் அதெல்லாம் டேக்கிள் பண்ணி வருவாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா 2வது கட்ட விசாரணை அப்படின்றது பொங்கலுக்கு அப்புறமா இருக்குது. இப்போ இவர் கேட்டார், மேபி ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை இருந்திருக்க வேண்டியது, இவர் கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க. ஆஃப்டர் பொங்கல் அந்த விஷயம் நடத்துறது. ஆஃப்டர் பொங்கல்ன்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18ஆம் தேதி காங்கிரஸோட ஒரு கூட்டம் நடக்குது, கூட்டணி சார்ந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. அந்த விஷயத்தை தான் வந்து செல்வ பிறந்தகன் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா தான் இந்த விஜயோட இந்த 2வது சம்மன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒருவேளை காங்கிரஸ் விஜயோட கூட்டணி போகலைன்னா அந்த ஒரு விஜயோட டீலிங் வேறு மாதிரி இருக்குமா, இல்லை இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எடுத்துக்கணுமா? இல்லை, இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஏன்னா அப்படியே வந்து 18ஆம் தேதி அவங்க காங்கிரஸ் டிசைட் பண்ண மாட்டாங்க, கூடி பேசுவாங்களே தவிர. அன்லெஸ் வந்து எலெக்ஷன் we are closing the elections. இல்லை அது February 1st வீக் தானே, தை மாதம் பிறந்தா இதெல்லாம் டீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஆரம்பிப்பாங்க February இந்த மாதம் கடைசிக்குள்ளே முடிப்பாங்க வச்சுக்கோங்களேன். February 1st வீக்கில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆனால் விஜய் எந்த அளவுக்கு பாஜகவோட பேச்சை கேட்குறாரு இருக்குல்ல. விஜய்க்கு வந்து 2 விஷயங்கள். ஒன்று வந்து விஜய் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, கரூர் விஷயத்தில் தான் வந்து சதின்னு சொல்லியிருக்கோம், திமுக செந்தில் பாலாஜி தான் அதெல்லாம் பண்ணார் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து சிபிஐ கொடுக்கணும்னு தான் இவங்க சதின்னு சொல்கிறாங்களே. அந்த சதின்றதை வந்து சிபிஐ ஒத்துக்கணுன்ற மாதிரி இவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீ சொல்கிற சதின்னு சொன்னால் நாங்கள் அதை ஒத்துக்கணும்னா நாங்கள் சொல்கிற விஷயத்தை நீ செய்யணும் அப்படின்னு
ஒரு கண்டிஷனை போடுவாங்க பாஜக. அப்படி நீ செய்யல வச்சுக்கோ, கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது நீ தான், கூட்டத்தை மிஸ்மேனேஜ் பண்ணது நீ தான், தப்பா டைமிங் கொடுத்தது நீ தான், டைம்குள்ள உள்ள வராது நீ நீ தான், எல்லாமே நீ தான், தான், உள்ள வந்தது நீ தான், கூட்டத்தை சேர்த்தது நீ தான், அவங்களுக்கு தண்ணி கொடுக்காது நீ தான், எல்லாமே நீ தான். நீ அவங்க இறந்து போனபோது, அவங்க இறந்து போய் ஆஸ்பத்திரிக்கு போனபோது போய் பார்க்காத திரும்பி போனதும் நீ தான். ஸோ இது மாதிரி பலது இருக்குது. டிசம்பரில் போக வேண்டிய கரூருக்கு செப்டம்பர்லேயே போனது நீ தான். அதெல்லாம் ஏன் போனேன், எதுக்காக போனேன்னு பல விஷயம் கேட்பாங்க. அப்போ நீ தான் அதுக்கு பொறுப்புன்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க வச்சுக்கோங்க, அப்போ விஜயோட பேர் டேமேஜ் ஆகும். அப்போ நீ சொல்கிற மாதிரி சதின்ற விஷயத்தை ஏற்றுட்டு செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுக்கணும்னு நினச்சேன்னா, அப்போ நாங்கள் சொல்கிற ரூட்டுக்கு நீ வா, இல்லை அதெல்லாம் வரமாட்டேன் ஆகும் அப்படின்னா அப்போ நீ தான் பொறுப்பு அப்படின்னு நாங்கள் ஒரு அறிக்கையை கொடுத்தா என்ன பண்ணுவோம்? நீ இப்போது கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்றப்ப சார்ஜ் ஷீட்டில் விஜயோட பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி ஒருவேளை விஜயோட பேரோட சேர்ந்து செந்தில் பாலாஜி பேருமே வருது அப்படின்னா, செந்தில் பாலாஜி பேரோ இல்லை செந்தில் பாலாஜி சிபிஐயால் விசாரிக்கப்பட்டால் அது திமுகவுக்கு நெகட்டிவான ஒரு ஷேடை கிரியேட் கண்டிப்பாக சார். அதான் அதுதான் எதிர்பார்க்குறாங்க தாவேக்கா. பாஜக அந்த விஷயத்தை பண்ணணும்னா பாஜக சொல்கிற விஷயத்தை தாவேக்கா கேட்கணும். திமுகவோட ஓட்டு எடுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அவங்க சொல்லி தருவாங்க, ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருவாங்க, அது பண்ணணும். இல்லை பொலிட்டிக்கல் கெயின்ஸ் இருக்குமா பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்குள்ளன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை பொலிட்டிக்கல் கேம் இல்லாத பிஜேபி எதுவும் பண்ண மாட்டாங்க சார். இந்த ஜனநாயகன் விஷயத்துலேயே ஆகட்டும், இல்லை சிபிஐ விஷயங்க என்கொயரி ஆகட்டும், அவங்க எல்லாத்துலேயும் பாலிடிக்ஸ் தான் பார்ப்பாங்க. பிஜேபி பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன ஆதாயம் இதில் வருதுன்னு தான் பார்ப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் இதுக்கு பயன்படுத்துவாங்க, அரசியலுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. அவங்க அரசியலில் அவங்களுக்கு ஒரு ஏற்றம் வரணும்னா அவங்க எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் இறங்கி போகிறாங்க பாருங்கள். ஐபேக்கோட ஆஃபீஸில் உள்ளே போய் ரைடு பண்ணுறான் இடி. எந்த சூழலை பண்ணுறான்? திரிணாமுல் காங்கிரஸோட வேட்பாளர் பட்டியலை அவங்க வச்சுருக்காங்க கையில். ஒரு ப்ராபுவலாக 3 பேரை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தர் அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்ணி ஒரு அறிக்கை தயார் பண்ணுவாங்கல்ல, அந்த அறிக்கையை கைப்பற்ற போகிறான். உடனே அது தெரிஞ்சு மம்தா உள்ளே போகிறான், அவள் எடுத்துகிட்டு வந்துடுறா வச்சுக்கோங்க. ஆனால் அப்போவுமே அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யா தெரியாது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ தூரம் ஐபேக்ன்றது ஒரு ப்ரைவேட்டு, அதில் கோல் ஸ்கேண்டலுக்கும் அதுக்கு முடிச்சு போடுறான். அது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். அதை கோல் ஸ்கேண்டல் பப்ளிக் பணத்தில் ஆப்ரேட் ஆகிற ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. அது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். அதில் பணம் போயிடுது, கோல் ஸ்கேண்டல் அதில் பணம் போயிருக்குன்னு லிங்க் பண்ணுறான். ஆக்சுவலாக லிங்க் பண்ணி உள்ளே என்ன பண்ணுறான், ஐபேக் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிறதுனால டிஎம்சிக்கு அதை பாலிடிக்ஸில் எவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறாங்க பாருங்கள். அதனால் பிஜேபி என்ன பண்ண மாட்டான் என்ன பண்ணுவான்றதோட அவங்க அட்வான்டேஜுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்கன்றதான் பாயிண்ட். அதான் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அவங்கள புரிஞ்சுக்கிறது அப்படி தான் புரிஞ்சுக்கணும். தே வில் கோ டு எனி லெவல் டு கெயின் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ். அவங்களுக்கு லாபமாக பொலிட்டிக்கலாக இருந்ததுன்னா எந்த லெவலுக்கு வேணால் இறங்கி போவாங்க. அதில் மகபூபா முக்தியோட கூட்டணி வைப்பாங்க. அவன் பிரிவினைவாதி தீவிரவாதி எல்லாம் சொல்லுவாங்க. 2 வருஷத்தில் அவளை கவிழ்த்துட்டு அங்கேயே அவங்க ஆட்களை பிடிச்சி செட்டப் பண்ணி 370 தூக்கிட்டாங்க பாருங்கள். இதை விட ஒரு உதாரணம், பெஸ்ட் உதாரணம் கிடையாது. ஒரு பிரிவினைவாதி தீவிரவாதி தானே நீங்கள் சொல்லியிருந்தீங்க மகபூபாவை. அவளோட சேர்ந்து என்ன பண்ணீங்க, 2 வருஷத்தில் உங்கள் ஆட்களை கொண்டு அங்கே உட்கார வச்சு டக்குன்னு அவளையும் கவுத்துட்டு 370 கொண்டு வந்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக பிக்சரே மாற்றி விட்டீங்க. இப்போ அங்கே ஒரு டம்மி கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது. அது ஒன்றும் வேலைக்கு ஆகாத கவர்மெண்ட்டாக இருக்குது. ஒன்றும் பவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா பவரையும் சென்ட்ரல் லெஃப்டினன்ட் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுதான் நிலமாங்க. அதனால் எவ்ரிதிங் வில் பி டன். அதை பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்களோட அட்வான்டேஜுக்கு என்ன பண்ணணுமோ, இப்போ மோடியை லிங்க் பண்ணிருக்காரு பாருங்கள் ராகுல் காந்தி. அந்த மோடியை லிங்க் பண்ணது மூலமாக விஜய்க்கும் பாஜகவுக்கும் இன்னும் அந்த உரசல் அதிகப்படுத்துகிறார். இந்த உரசல் அதிகப்படுத்துகிறார். அது உரசல் அதிகப்படுத்தினா பிஜேபி அதை ரைட்டாக தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா அப்படி உரசல் அதிகமாச்சுன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு போட்டு விஜய் பக்கம் போகும். அதனால் இதை பற்றிலாம் கவலைப்படாது. இந்த ட்விட்டர்லாம் இட் வில் நாட் கிவ் எஃபெக்டிவ் ஒர்க். எஃபெக்டிவ் இது திமுக ஆதரவாளர்கள் ஒரு சில கேள்வி வைக்கிறாங்களே. இப்போ இதில் பாதி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாரு, சிறுபான்மையோட ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் போகிறதுக்கு தான் விஜய் பாஜக களம் இறக்குனதா ஒரு பேச்சை திமுக காரங்க வைக்கிறாங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மோடி வச்சு டார்கெட் பண்ணி பேசுகிறாங்கன்னா ஆன்டி பிஜேபியோட ஓட்ஸும் விஜய் பக்கம் நோக்கி நகரும். இன்னும் காங்கிரஸும் போகுது அப்படின்னா முஸ்லீம்ஸ் ஓட்டு, சிறுபான்மையில் ஒரு பெரும்பகுதியான முஸ்லீம்ஸோட ஓட்டும் காங்கிரஸ் பக்கம் போகும், விஜய் பக்கம் போகும். அப்போது இது டிஎம்கேயோட பேஸ் ஓட் பேங்க்கில் இருக்க முக்கியமான ஒரு 3 விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா டிஎம்கே எப்படி ஜெயிக்குன்ற ஒரு கேள்வி வரும். டிஎம்கே அலைன்ஸை ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டின்னு ரொம்ப கம்மியாகிடும்ல. அதான் சார், அவங்க நம்புறது தன்னால் பெனிஃபிட்டான மக்கள் ஓட்டு போடுவாங்க, அவங்க நம்புகிறாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்குது. நாங்கள் செஞ்சுருக்கோம், நமக்கு ஓட்டு போடுவாங்க நம்புகிறாங்க. அது அவங்க நம்பிக்கை. அது கிரவுண்ட் லெவலில் என்னான்னு சொல்ல முடியாது. அதுக்கேற்றபடி ஒர்க் பண்ணுறாங்க, நம்பிக்கையோடு ஒர்க் பண்ணுறாங்க. அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அது பெரிய விஷயம். அது பாசிட்டிவான ஓட்டாக தான் நம்ம பார்க்கணும். அது ஆக்சுவலாக ஏன்னா இவ்வளோ எதிர் ஃபேக்டர் இருக்குல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ ஃபேக்டர் இருக்குல்ல. ஒரு பக்கம் மைனாரிட்டி ஓட்டை விஜய் பக்கம் தள்ளுறாங்க, ஒரு பக்கம் ஆன்டி பிஜேபி ஓட்டை தள்ளுறாங்க,
ஒரு பக்கம் திமுகவுக்கு போகிற ஓட்டை எடுக்கிறாங்க, பல விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து அப்படி ஆகிடுச்சுனா வந்து டிஎம்கேக்கு இட் வில் பி எ ப்ராப்ளம். அவங்களுக்கு ப்ராப்ளம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த மோடியெல்லாம் லிங்க் பண்ணி போட்டால் அது இன்னும் கொஞ்சம் வந்து விஜய்க்கும் பாஜகவுக்குமான ஒரு இடைவெளியை அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதனால் இது அவங்க 2 பேர் எப்படி இதை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க 2 பேர் எப்படி, அதாவது பாஜக வந்து விஜய் பழிவாங்குது அப்படின்ற அளவில் வந்து இந்த ட்வீட்லாம் போகுது ஆக்சுவலாக. ஆமாம், அது தொடர்ச்சி அந்த ஒரு அந்த கட்டமைப்பை உருவாக்குறாங்க. விஜய்க்கு வந்து விஜய் வந்து பாஜக பழிவாங்குது. மாணிக் தாக்கூர் போடுற ட்வீட் ஆகட்டும், ஜோதிமணி போடுறதாகட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி, இப்போ எல்லாமே வந்து என்னன்னா காங்கிரஸோட இவர் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இருக்காரு, அதனால விஜயை பழிவாங்குது பாஜக. ஆக்சுவலி ஒரு மாதத்துக்கு முன்னாடி சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஏன் பிஜேபி பேசல, விஜய் ஏன் பிஜேபி பேசலன்னு கேட்க போய் எப்படியும் விஜய் பிஜேபி பற்றி பேச மாட்டார், பிஜேபி விஜய் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஓட்டை மாற்றி விட்டலான்றக்காக ட்ரை பண்ணுறாங்களான்னு ஒரு விஷயம் வருதுல்ல. அதான் இங்கே வருது ஆக்சுவலாக. அதான் இங்கே வருது. பிஜேபி வந்து விஜய் அடிக்கிறாங்க, காங்கிரஸ் நெருக்கமாக போக போக பிஜேபி விஜயை வந்து இன்னும் மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டை அப்படியே திருப்பி விட்ருவாங்க விஜய் பக்கம். உண்மையான எதிரி நான் பாருப்பா, விஜயை போட்டு பாஜக என்ன அடிக்கிறான் பாரு, விஜய் தான்ப்பா பாஜகவுக்கு உண்மையான எதிரி அப்படின்னு அப்படி கொண்டு போவாங்க. ஆக்சுவலாக விஜய் பாஜகவை பற்றி எதுவும் பேசாதையே இந்த விஷயங்கள் வருது. ஆக்சுவலாக பாஜக விமர்சனம் பண்ணாதையே அவருக்கு வந்து அட்வான்டேஜ் வருது பாருங்க. பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் அவருக்கு வருது பாருங்க. மைனாரிட்டி ஓட்டு வருது, ஆன்டி பிஜேபி ஓட்டு வருது, எல்லாமே வருது அவருக்கு. ஆக்சுவலாக காங்கிரஸ் பண்ணுறது வந்து அவங்க என்ன நினச்சி பண்ணுறாங்க, நமக்கு அதிகமான இடங்கள், பவர் ஷேரிங், அதுக்காக திமுகவை மிரட்டுறதுக்காக பண்ணுற ஒரு. கேரளாவையும் பாண்டிச்சேரியும் வந்து கணக்கில் வச்சு தான் காங்கிரஸ் இப்படி பண்ணுது. ஒருவேளை தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியலனாலும் கேரளாலையும் பாண்டிச்சேரிலையும் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜயை பயன்படுத்திக்கிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் யோசிக்கிறாங்கிற ஒரு விஷயம் பார்க்க இருக்கலாங்க. கேரளாவில் வந்து இன்றைக்கி வந்து அதில் ஒரு சின்ன ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ கேரளாவில் என்ன கிறிஸ்டியன்ஸை வந்து பெரும்பாலும் பிஜேபி கவர் பண்ணிட்டான். கிறிஸ்டியன்ஸை பிஜேபி அங்கே ஒரு கிறிஸ்டியன் மினிஸ்டர் இருக்கார் மத்தியில், பிஜேபி சார்பாக ஒரு கிறிஸ்டியன் மந்திரியே மேலே இருக்கார், செல்வமெண்ட்டில் இருக்கார். அந்த கிறிஸ்டியன்ஸை வந்து முஸ்லீம்ஸை வந்து அட்டாக் பண்ணிவிட்டு கிறிஸ்டியன்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ணான் யார், பாஜக. அது ஒரு கிறிஸ்டியன் மந்திரியே போட்டிருக்கான். அதனால் அந்த கிறிஸ்தவர்கள் ஓரளவுக்கு வந்து இப்போ பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க கேரளாவை பொறுத்த மட்டும். அப்போ அந்த ஓட்டு காங்கிரஸுக்கு போய் இந்த ஓட்டு ஆக்சுவலாக இப்போ அதை எப்படி எடுக்கிறது, அதுக்கு விஜய் இறக்கி விடலான்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்குது. அதுதான் விஜயை வந்து முக்கியமாக குறி வைக்கிற நோக்கம் என்னென்னா, அந்த கிறிஸ்டியன் ஓட்டு பிஜேபிக்கு போகுது இல்லையா, கிறிஸ்துவ மந்திரியே ஒருத்தர் அங்கே இருக்கார், மத்தியில் இருக்கார், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, சென்ட்ரல் மினிஸ்டர் அவரே இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டை எடுக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு இந்தியா கூட்டணியில் வந்து மாநிலங்களுக்கு ஒரு நிலைப்பாடு, மத்தியில் ஒரு நிலைப்பாடுன்றது இந்தியா கூட்டணியில் சகஜமாக இருக்குது. அதனால் திமுகட்டையும் நம்ம அப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கலாமோன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சிக்கு வர போகிறதில்ல காங்கிரஸ், தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வர போகிறது, இங்கே திமுக அதிமுகன்ற விஷயங்கள் தான் இருக்குது. இல்லை மிஞ்சி போனால் விஜய் ட்ரை பண்ணி பார்ப்பார், அவ்வளோதான். விஜய் அதிமுகவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல திமுகவுக்கு போட்டியை கொடுப்பார். ஆட்சிக்கு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான், எடுத்த உடனே வரது கஷ்டமான காரியம் தான். ஸோ அதனால் வந்து விஜயை பொறுத்த மட்டும் அவரை வந்து நீங்கள் கேரளா எலெக்ஷன்ஸுக்கு பயன்படுத்துறதுன்னு ஒரு காங்கிரஸுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அதை அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் ஏற்கனவே இங்கே காங்கிரஸ் பலமாக தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. இவரை கூட்டின்னு போய் தான் வின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக உள்ள பாண்டிச்சேரியில் வந்து பிஜேபி அங்கே ஸ்ட்ராங்காக வந்ததுனால உள்ள விஜய் இருந்தால் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் காங்கிரஸ் நினைக்கலாம் ஒருவேளை. அப்போ அங்கே பார்த்தா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்குது. எங்கே? பாண்டிச்சேரியில். அங்கே எப்படி விஜய் சேர்க்க முடியுங்க? அவங்க 2 பேரும் அங்கே எத்தனை வருஷமாக அங்கே கூட்டணியில் இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க, கூட்டணி மந்திரி சபையெல்லாம் அமைச்சாங்க, எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் விஜயை சேர்க்க முடியாங்க? அதனால் எப்படி பார்த்தாலுமே நீங்கள் விஜய் சேர்க்கறது இருக்குல்ல, கேரளாவுக்கு பாண்டிச்சேரிக்கு அப்படின்ற அந்த அடிப்படையில் கூட நீங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் கூட கூட்டணி இல்லை, நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னா திமுக அவங்கள வந்து சுத்தமாக கட்டி விட்ருவாங்க, எல்லா இடத்துலையுமே கட்டி விட்ருவாங்க. எந்த இடத்துலையும் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும், எந்த இடத்துலையும் அவங்க கான்டாக்ட்லேயும் இருக்க மாட்டாங்க, அதோட கட்டி விட்ருவாங்க. அப்புறம் அது வந்து பாஜகவுக்கு பெரிய விக்டரி. திமுகவும் காங்கிரஸையும் பிரித்தா அது ஒரு பெரிய விக்டரி. 2020 எலெக்ஷனும் ஈஸியாக ஆகிடும் பிஜேபிக்கு. ஆமாம், 2020 எலெக்ஷன்ஸ் இந்தியா கூட்டணியே இருக்காது, ஏன்னா முக்கியமான கான்ஸ்டியூண்ட்டாக இருக்காங்க அவங்க. அதனால் வந்து இப்போ அடுத்த ஒரு 10 நாள் என்ன மாதிரி போகுது பாலிடிக்ஸ்ன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக்சுவலாக. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களை பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்து வைக்கிறேன் சார். தேங்க்யூ.